2026ஆம் ஆண்டு உலக வரலாற்றில் ஒரு தீர்க்கமான திருப்பு முனையாக பதியப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் பொருளாதார வலிமையின் சின்னங்களாக கருதப்பட்ட பல நாடுகள் இன்று எரிசக்தி நெருக்கடியின் சுமையில் தடுமாறுகின்றன. மேற்காசியாவில் தீவிரமடைந்துள்ள போரும் உலக எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பதும் உலக பொருளாதாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 தாண்டி உயர்ந்து இன்று தளம்பல் நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகளாவிய எரிசக்தி புயலுக்கு மத்தியில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வெளிப்படுத்திய தலைமைத்துவமும் இலங்கையின் ஆச்சரியமூட்டும் மீளெழுச்சியும் உலக அரசியலுக்கு புதிய பாடமாக மாறியுள்ளன. உலகின் பொருளாதார பரப்பில் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு முன்னேறும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நெருக்கடியை வெறும் எரிபொருள் பிரச்சனையாக அல்லாது தேசத்தின் அந்நிய செலாவணியை பாதுகாக்கும் பொருளாதார போர் என வர்ணித்தார். மே 15, 2026 முதல் எரிபொருள் விலைகள் லிட்டருக்கு $3 உயர்த்தப்பட்ட போதிலும் அதனுடன் கூடிய கட்டுப்பாட்டு மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகள் மக்களிடையே ஒழுக்கமான பொருளாதார பொறுப்புணர்வை உருவாக்கும் நோக்கத்துடன் அமுல்படுத்தப்பட்டன. தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆடம்பர விழாக்கள், தேவையற்ற தங்க கொள்முதல்கள் ஆகியவற்றை தவிர்த்து தேசத்தின் பொருளாதாரத்தை பாதுகாப்போம் என்ற பிரதமரின் வேண்டுகோள் அரசியல் உரையை தாண்டி தேசிய அழைப்பாக மாறியது. அரசியல் தலைவர்களும் அதற்கேற்ற முன்னுதாரணங்களை வழங்கினர். மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திரா தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் அலுவலகத்துக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வாரத்தில் 2 நாட்கள் வொர்க் ஃப்ரம் ஹோம் முறைமையை அறிமுகப்படுத்தியதோடு அமைச்சர்களின் வாகன படைகளை 50% குறைத்தார். வாகனமற்ற நாள் மற்றும் இரவு 10 மணிக்கு பின்னர் தேவையற்ற அலங்கார விளக்குகளை அணைக்கும் நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட்டன. சிங்கப்பூர் கூட இந்த நெருக்கடியில் அகப்பட்டிருக்கிறது. லாரன்ஸ் வாங் தலைமையிலான சிங்கப்பூர் அரசு Go25 என்ற பிரச்சாரத்தின் மூலம் அரச அலுவலகங்களில் குளிரூட்டுகளின் வெப்பநிலையை 25 செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தியது. அதே சமயம் மக்களின் அன்றாட சுமையை தணிக்க $500 பெறுமதியான CDC வவுச்சர்களும் $400 முதல் $600 வரையிலான விசேட கொடுப்பனவுகளும் முன்கூட்டியே வழங்கப்பட்டன. வணிகங்களை பாதுகாக்க கார்ப்பரேட் வருமான வரி தள்ளுபடி 50% உயர்த்தப்பட்டதோடு எரிசக்தி திறன் மானியங்களும் விரிவுபடுத்தப்பட்டன. இந்த அணுகுமுறை மக்கள் நலனையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் ஒரே நேரத்தில் காக்கும் நிர்வாக அறிவு என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியும் 2022 ஏற்பட்ட வீழ்ச்சியிலிருந்து விவேகத்திற்கு நடை போடுகிறது. 2022-2023 காலகட்டத்தில் உலகம் பொருளாதார ரீதியாக செழிந்திருந்த போது இலங்கை வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. எரிபொருள் வரிசைகள், மின்வெட்டுகள், அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடுகள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நாடை முழுமையாக முடக்கி வைத்திருந்தன. ஊழல் நிறைந்த அரசியல் கலாசாரமும் குடும்ப மற்றும் நண்பர்களை மாத்திரம் செழிக்க செய்ய முடியும் ஆட்சி முறைமையும் இதற்கு பிரதான காரணமாகும். ஆனால் இன்று நிலைமையே மாறியுள்ளது. தெற்காசிய போர் காரணமாக உலக நாடுகள் எரிசக்தி அதிர்ச்சியில் சிக்கி தவிக்கும் வேளையில் இலங்கையின் NPP அரசாங்கம் நாட்டை ஒப்பீட்டளவில் ஸ்திரமாக வழிநடத்தி வருகிறது. ஆட்சியின் ஆரம்பத்தில் இருந்தே முன்னெடுக்கப்பட்ட எரிசக்தி தற்சார்பு, முன்னெச்சரிக்கை இறக்குமதி முகாமைத்துவம் மற்றும் உள்நாட்டு வள மேம்பாடு போன்ற கொள்கைகள் இன்று பாதுகாப்பு கவசமாக செயல்படுகின்றன. ஒரு காலத்தில் வங்குரோத்து அடைந்த நாடு என கருதப்பட்ட இலங்கை இன்று உலகளாவிய பொருளாதார புயலுக்குள் கூட ஒழுங்கான திசையில் பயணிக்க முயலும் ஒரு நாடாக மாறியுள்ளது. இது வெறும் பொருளாதார மீட்பு அல்ல, கடந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்ற ஒரு தேசத்தின் அரசியல் முதிர்ச்சியின் அடையாளமாகும். இதை வெளிப்படையாகவே சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. உணர்ச்சி வசப்பட்ட கோஷங்களையும் வெற்று தேசியவாதத்தையும் தாண்டி பகுப்பாய்வு சார்ந்த திட்டமிடல், கட்டுப்பாடு மற்றும் நீண்டகால நோக்கத்துடன் செயல்பட
செயல்படும் ஆட்சி மட்டுமே நெருக்கடிகளை வெல்லும் என்பதை இந்த புதிய உலக சூழல் தெளிவுபடுத்துகிறது. இலங்கை இன்று உலகுக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதான். ஒரு நாடு வீழ்ச்சியடைவது அதன் முடிவு அல்ல. சரியான தலைமை உருவானால் அதுவே அதன் மறுபிறப்பின் தொடக்கமாக மாறலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு. இந்த வள்ளுவன் வாக்கு போலவே முன்னோக்கிய சிந்தனை, திட்டமிடல் மற்றும் நேர்த்தியான செயல்பாடே நாடுகளை நெருக்கடிகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய உண்மையான ஆற்றலாகும். எனவே ஒரு நாடாக உலக பொருளாதார சூழலில் வளமான நாட்டினை உருவாக்க பாதுகாப்பாக, முன்னெச்சரிக்கையாக ஒன்றாக பயணிப்போம். நாட்டையும் மக்களையும் ஒன்றிணைந்து பாதுகாப்போமாக.